இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதை ரொம்ப பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஸோ ஆண்டவருடைய பெரிய தயவுனால நம்முடைய இந்த நாகர்கோவில் FCBC இந்த ஊழியத்தின் மூலமாய் லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதுவும் ஸ்பெஷலாக இந்த பாஸ்டிங் ப்ரேயர் மூலமாக வந்து பல லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் வந்து சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஸோ இந்த நாளில் வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்றத விட உங்களோட சேர்ந்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருக்கிறதே நான் ரொம்ப பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னை ரொம்ப நேசிக்கிற, எனக்காக நிறைய ஜெபம் பண்ணுற, எனக்கு நிறைய ஆலோசனைகளை எல்லாம் தருகிற அருமையான பாஸ்டருக்காக தேங்க்யூ ஸோ மச். அவர்களோட ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்காக தேங்க்யூம்மா. அப்புறம் பாஸ்டர் தேவ் பாஸ்டருக்காக. ஸோ எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் அவர் வழி நடத்துவார். இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சொத்து நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நமக்கு எல்லாம் தர்றது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா தான். நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் நமக்கு தருகிற குடும்பம், நமக்கு தருகிற வாகனங்கள், நமக்கு தருகிற இது எல்லா வேலைகள், சம்பாத்தியம், இது எல்லாமே வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ரொம்ப மெயின், ஒரு முக்கியமானது, அவசியமானது, அவசரமானது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவர், கர்த்தர். ஸோ இந்த வேதம் சொல்கிறது, சகேயு வந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க, எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க. ஸோ அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது, இல்லாதது எதுவுமே இல்லை. ஒரு டேக்ஸ் ஆஃபீஸர், அவனுக்கு வந்து பெரிய சொத்துடைய ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தவறுது. என்ன அப்படின்னு சொன்னால், அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருந்தும் அவனுக்கு அது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கல. அப்போ தான் ஒன்று முயற்சி எடுக்கிறான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க. வேதம் சொல்கிறது அவன் குள்ளனானபடினால். அப்படின்னா அவனுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப குள்ளமாக இருக்கோம் அப்படின்னா அது காட்டத்தி மரத்திலே. ஸோ இந்த காட்டத்தி மரம் ஏன் அந்த மரத்தில் அந்த மனுஷன் ஏறினா அப்படின்னா, இந்த காட்டத்தி மரத்தினுடைய இலைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமாமா. அந்த இலைகளுக்குள்ளே போனால் அவன் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது போல். அதனால தான் நான் இயேசுவை பார்க்கணும், ஆனால் என்னை யாருமே பார்த்துடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் சமுதாயத்தில் ரொம்ப மதிப்பாக இருக்கிறதுனால ஒரு அத்தி மரத்தில் போய் ஏறி உட்காண்டிருக்கிறத பார்த்தா சின்ன பிள்ளைங்க கூட கிண்டல் பண்ணுவாங்க, என்ன மரத்தில் போய் ஏறி உட்காண்டிருக்கிறாரு. ஆனால் அவ்வளோ பெரிய டேக்ஸ் கலெக்டராக இருந்த போதிலும் கூட ஆண்டவரை பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆசையில் அத்திமரம் அவனுக்கு பெரிய விஷயமா தெரியல, மரத்தில் ஏறுறது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இப்போ நம்மளே இருக்கிறோம் பாருங்களேன், இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னா மரத்தில் ஏறுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏறிடுவோமா? கண்டிப்பாக ஏறிட மாட்டோம். நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஏர்போர்ட்டு, அந்த ஏர்போர்ட்டு பக்கத்தில் வந்து நிறைய பேர் அதில் ஃப்ளைட்டில் போவாங்க வருவாங்க. ஆனால் அந்த ஏரியாவில் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு மேலே ஏறி நின்று ஃப்ளைட்டு மேலே போகிறது கீழே இறங்குறத பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போது அங்கேயே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் மரத்தில் ஏறுவாங்க. கொஞ்சம் வயசானவங்களுக்கு அந்த ஏர்போர்ட் அதை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், ஆனால் எங்கே ஏறுறதுக்கு வெட்கம். ஸோ மரத்தில் ஏறி நம்ம போய் அதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினச்சிடுவாங்க, அதனால வேண்டான்னு கீழே நின்றுவாங்க. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவன் அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை பார்க்குற அந்த ஆசை மரத்தை அவனுக்கு தடையாக இருக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நீ ஒருவேளை மறைஞ்சே இருந்தாலும் உன்னை நான் பார்த்துட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக வந்தவர் அந்த அத்தி மரத்தின் அந்த காட்டுத்தி மரத்தின் கீழே வந்து நின்று வேதம் சொல்கிறது, சகையோ சீக்கிரமாய் இறங்கி வா, உன் வீட்டில் நான் இன்று. அதனால் ஆண்டவர் வந்து நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய ஆசையை ஆண்டவர் பார்க்கிறார். அதனால் யாரெல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் எப்படியாவது ஆண்டவரை பிடிச்சிடணும், எதுவுமே எனக்கு தடையாக இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் விட கர்த்தர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நிச்சயமாக சொல்கிறேன், அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருடைய கண்கள் உங்களை பார்க்கும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படியே ரெண்டு கரங்களை மேலே உயர்த்தி
நீ நல்லவர், நல்லவர், நீ நல்லவர், நல்லவர். முழு பலத்தோட நீ நல்லவர் ஆண்டவரே. நீர் இதுவரையிலும் எனக்கு நல்லவராய் இருந்தீர், இனியும் நீர் எனக்கு நல்லவராய் இருப்பீர். இதுவரையிலும் நீர் என்னை நடத்தினீர், இனிமேலும் நீர் என்னை ஆச்சரியமா நீர் நடத்துவீர் என்று நாங்கள் நம்புறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் எனக்கு தேவன். அவர் என்னை மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது. என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய் விளங்குது. என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது. என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். கைகளை மேல உயர்த்தி, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, சொல்லுவோம், என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. சொல்லுவோம், இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்கு. சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். சொல்லோ, என் தேவனே, என் தேவன், என் தேவனே. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஹல்லேலூயா. நம்மளாலே சாத்தியமாகாத முடிய காரியங்களை நிவர்த்தியாய் நேர்த்தியாய் செய்கிறவர் கர்த்தர். ஆண்டவருடைய சமூகத்தில் வர்ற பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மரியாதை குறித்து வேதம் சொல்கிறது, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது உன்னால் ஆகாது, கணவனாரால ஆகாது, ஆனா யாரால ஆகும்னா பரிசுத்த ஆவியானவர். சில காரியங்கள் சில நினைச்சா நடக்காது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கேள்விகளுக்கு சில நேரத்தில் யாராலையுமே முடியலைன்னா கூட அவர் அதிசயத்தை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, எகிப்து தேசத்திலே நான் அந்த ஜனங்களை எப்படி நடத்தி வந்தேனோ அப்படியே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களிலே சிலருடைய வாழ்க்கையில நீங்க எப்படி ஆகும், எப்படி ஆகும், எப்படி ஆகும், இது யாராலையும் முடியாது, இது யாராலையும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதிசயம்தான் செய்யணும் அப்படின்னா அதையும் எனக்காக செய்வதற்கு
கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஸோ சீடர்கள் வந்து ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே இத்தனை ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எங்கேருந்து போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும்? எங்கேருந்து இத்தனை ஆயிரம் பேருக்கு எப்படி சமைக்கிறது, எப்படி ஆயத்தம் பண்ணுகிறது? இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அப்போ அவங்க சொல்றாங்க 5 அப்பம் 2 மீன். கர்த்தர் வேற ஒன்றும் சொல்ல, அதை கொண்டு வாப்பா. அதை பிளஸ் பண்ணி கர்த்தர் 5000 பேருக்கு கர்த்தர் புருஷர்களுக்கு போஷிச்சு மிச்சம் எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே இறங்கி ஒரு காரியத்தை செஞ்சாதான் விடுதல் அப்படின்னா, அவரே இறங்கி வர்றதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இல்ல இது உன்னை கொண்டே நான் செய்வேன்ப்பா, உன்னை கொண்டே அது நடந்துரும்பா அப்படின்னு சொல்றத நான் நம்புறேன். உங்க கையை பிளஸ் பண்ணி உங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து, உங்க வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, கர்த்தரால எதையுமே செய்ய முடியும். அதனால நம்ம வந்து வேதம் சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். ஆமேன். இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி, பெரிய கல்லு, அந்த கல்லை யார் எனக்காக புரட்டி தள்ள முடியும்? ஆனா வேதம் சொல்லுது, அவங்க அங்க போறதுக்கு முன்னாடியே அந்த கல் அவர்களுக்காக புரட்டப்பட்டு கிடந்தது, புரட்டப்பட்டு கிடந்தது. அதனால என்னுடைய ஆண்டவரை பொறுத்த அளவுல உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினைச்சார் அப்படின்னா, அவரே இறங்கி வந்து செய்வாரு, இன்னொருத்தரை கொண்டு செய்வாரு, என் மூலமாகவே அவர் செய்வார். நான் இது தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன். நன்றி. நிச்சயமாய் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம், நீங்க நினைச்ச காரியம், நீங்க நிறைய நாட்களாக ஜெபிக்கிற காரியம், அது நிச்சயமாய் நிச்சயமாய். ஹல்லேலூயா. ரொம்ப அழகாய் வேதம் ரொம்ப சொல்லுது. அவ்வளோ வருஷம் வியாதியாய் அவன் சொல்லும்போது, அந்த மனுஷன் சொல்லும்போது சொல்றேன், ஆண்டவரே என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருத்தருமே இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, நான் போறதுக்குள்ள எனக்கு அந்த மனுஷனிடத்துல பிடிச்சது ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இவன் அவ்வளவு பலவீனமா படுத்து கிடக்கிறான். அதுவும் அந்த பெதஸ்தா குளம் கலக்கப்படும் போது ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் விடுதலை கிடைக்கும், வேற யாருக்கும் விடுதலை கிடைக்காது. அந்த குளம் கலக்கும் போது முந்தி யார் அந்த தண்ணியில இறங்குறாங்களோ அவங்களுக்கு அற்புதம். இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான், யாருமே கூட இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, நண்பர்கள் இல்லை, அவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. ஆனா அங்க இருக்கிற நிறைய நோயாளிகளுக்கு சுத்தி சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, சுத்தி அம்மா அப்பா இருக்கிறாங்க. குளம் கலக்கிற அடுத்த நிமிஷத்துல அற்புதம் நடக்குது. அது ஒரு ஆளுக்கு தான் நடக்கும், அதுவும் ஃபர்ஸ்ட் கால் வைக்கிற ஆளுக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் சுத்தி நின்றுப்பாங்க, எத்தனை பேர் சுத்தி நின்றுப்பாங்க. இந்த மனுஷன் ஓரத்தில் படுத்து கிடக்கும்போது அது வரைக்கும், இப்போ பொதுவாக நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டோன்னு வச்சுக்கங்களேன், ஒருவேளை ஜென்ரல் வார்டு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவோம். என்ன பேசுவோம் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, எந்த ஊரில் நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு என்ன உடம்பு நல்லா இல்லை அப்படின்னு பேசுவோம். அந்த மாதிரி இந்த மனுஷன் படுத்து கிடக்கும் போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் பெதஸ்தா குளத்தில் வந்து விடுதலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அவ்வளவு நேரம் அவனோட பேசினாலும் தூதன் வர்றான் அப்படின்னு சொன்ன அந்த நேரம் வந்துச்சு அப்படின்னா அத்தனை பேர் இவனை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? இன்னும் சொல்ல போனா அந்த குளத்தினுடைய ரவுண்டு கட்டி, டே கொஞ்சம் விடுங்கடா, யாருக்கு அற்புதம் நடக்குதுனாவது நான் பார்த்துறேன்டா, எனக்கு கொஞ்சம் பார்த்தா ஆசையா இருக்குடா, அந்த மாதிரி பார்க்க கூட முடியாத அளவிற்கு அத்தனை பேரும் சுத்தி இருக்கிறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இத்தனை பேர் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனும் விடுதலை பெற்றுட்டு போயிட்டே இருக்கிறான். நேற்றுக்கு என் பக்கத்தில் பெட்டில் படுத்திருந்தான், என்ன கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா எனக்கு விடுதலை கிடைச்சுங்க, நான் கிளம்பிடுறேங்க, ஆனா நான் இத்தனை வருஷமா இங்கே தான் இருக்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு டைமும் அந்த குளம் கலக்கும் போதும் இவன் ட்ரை பண்றத மட்டும் என்ன பண்ணலைன்னா, முயற்சி எடுக்கிறத மட்டும் என்ன பண்ணலைன்னா அவன் விடவே இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு நாள் கண்டிப்பாக, ஒரு நாள் கண்டிப்பாக, ஒரு நாள் இந்த இடத்தை விட்டு நாம் போகும்போது வெறுமையா நாம் போறது இல்லை, வெறுமையா நாம் போறது இல்லை. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே இத்தனை நாள் ஆச்சு ஆண்டவரே, இவ்வளவு காலமா தாமதமா இருக்கிற ஆண்டவரே, நீர் என்னைக்கு 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 நீங்க என்னைக்கு என்ன நினைப்பீங்க, நீங்க என்னைக்கு என்ன ஆசீர்வதிப்பீங்க? என் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் விடுதலை ஆக்கப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆண்டவரே.
அவங்க முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா எனக்கு இன்னும் ஒரு விடுதலை இல்லையே, எனக்கு இன்னும் ஒரு மாற்றம் இல்லையே. ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய கரத்தை பிடிச்ச ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, உன் நம்பிக்கை, உன் நம்பிக்கை, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. தான் ஜெபித்த ஜெபத்தையே மறந்த சகரியாவுக்கு அற்புதம் செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம் என்றால், உங்களுடைய நெடுநாள் காத்திருப்பு நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் கைகூடி வரும். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல இல்ல, நான் உன்னை நினைப்பேன், நான் உன்னை நினைப்பேன். ஹல்லேலூயா. அதனால என்னுடைய தேவன் அதிசயத்தை செய்யணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா எப்படியும் செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அதான் அந்த அவ்வளோ கடன் வச்சிருக்கிற அந்த மனுஷி இவ்வளோ கடன் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றை என்ன இருக்கு, என்ன இருக்கும்போது அந்த எண்ணெயை குறித்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வேல்யூவே இல்லை, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய். ஆனால் எனக்கு இருக்கிற கடன் ரொம்ப பெருசு, ஆனால் என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யார் சொன்னா அது கொஞ்சம் என்னன்னு, யார் சொன்னா அது கொஞ்சம் என்னன்னு, உன் கையில் இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை நீ போய் நிறைய வெறும் பாத்திரத்தில் ஊத்து, உனக்கு இருக்கிற கடன் மொத்தத்தையும் முடிக்கிற அளவிற்கு. பிரதர், உங்க கை இதுவரையிலும் நஷ்டப்பட்ட கையா இருக்கலாம், இதுவரையிலும் மற்றவங்களுக்கு முன்னாடி கையேந்தின கையா இருக்கலாம். ஆனா உங்கள்கிட்ட எவ்வளவு பெரிய கிஃப்டை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கே தெரியாது. ஆனா நான் நம்புறேன், பாஸ்ட் பாடுறது மாதிரி தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய பிரசன்னம் ஊற்றப்படும், அவருடைய மகிமை ஊற்றப்படும். அப்பொழுது கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து, இன்னொருத்தரை கொண்டு அல்ல, உங்க கையை கொண்டு ஹல்லேலூயா, அந்த மகனை கொண்டு, அந்த மகளை கொண்டு உங்க குடும்பத்தை கட்டுவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அங்க ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறும். அது நிறைய பேர் ஆச்சரியப்படுவார்கள். இது யாரால் ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம். கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், இந்த பலன் நிச்சயமாய் என் பலனல், இந்த பலன் நிச்சயமாய் என் பலனல், இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. முழு பலத்தோடு இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. ஒரு ஜபமா சொல்லுங்க, என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்கு, என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்கும், என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். முடிஞ்சவங்க கையை உயர்த்தி, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. நான் எத்தனையோ முயற்சி எடுத்த ஆண்டவரே, ஒரு ஜபமா ஆண்டவரிடத்துல சொல்லி, நிச்சயமா இந்த கல்லை என்னால புரட்டி தள்ள முடியாது, என்னால முடிஞ்சதெல்லாம் நான் ட்ரை பண்ண ஆண்டவரே, என்னால முடியாதுப்பா. ஆனா இது நீங்க உங்க பலத்தால மட்டும்தான் முடியும், உங்க பலத்தால மட்டும்தான் முடியும். என் கையில நான் எடுக்கல ஆண்டவரே, என் கையில எடுக்கல ஆண்டவரே. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை உங்க கையில தர்றேன், என் குடும்பத்தினுடைய காரியத்தை உங்க கையில தர்றேன். இப்பொழுது எனக்கு மலை போல இருக்கிற இந்த சூழ்நிலையை ஆண்டவரே உங்க கையில சொல்லுங்க, முழு பலத்தோடு உங்க கையில நான் தர்றேன் ஆண்டவரே, உங்க கையில தர்றேன் ஆண்டவரே.
உங்க கையில தர ஆண்டவரே. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஹல்லேலூயா. யாருமே அளவிட முடியாது, கவுண்டிங் எல்லாம் சொல்லவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பூமியின் தூளை போல. கடலுடைய மணலை எண்ண முடியுமா? மணலத்தனையாய். ஆண்டவர் வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, எண்ண முடியுமா? அப்ப ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா, நம்முடைய யோசனையோ நம்முடைய சிந்தையோ இல்லை நம்முடைய சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றத வச்சோ அல்ல, அது வச்சல்ல. என்னுடைய திராணிக்கு மிஞ்சி, என்னுடைய கற்பனைக்கு மிஞ்சி, என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி என்னை பிளஸ் பண்றதுக்கு, என்னை நடத்துகிறதற்கு நான் நம்புறேன். நிச்சயமாய் இன்றைக்கு உங்க அத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னா எப்படி சம்பளம் கொடுப்பாங்க, வேலை கொடுக்கணும்னா எப்படி வேலை கொடுப்பாங்க, என்ன படிச்சிருக்கிற, என்ன தகுதி, என்ன உனக்கு இவ்வளோ சம்பளம்ப்பா, உனக்கு இவ்வளோ மேனேஜருக்கு இவ்வளோ சம்பளம், வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ சம்பளம், மிஷின் ஆப்ரேட்டருக்கு இவ்வளோ சம்பளம், சர்வ் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ சம்பளம், அவ்வளோதான். அதை பார்த்து தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான், இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. என்னுடைய தகுதியை பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், எனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், எனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படி நீங்க நினைக்கலாம். வேதம் சொல்லுது, கழுதையை தேடி போன ஒருத்தனை தான் ஆண்டவர் நாட்டுக்கு ராஜாவாய் கர்த்தர் மாத்தினார். அப்பாவுடைய லிஸ்டிலே இல்லாத ஒரு மனுஷனை தான் கர்த்தர் நாட்டினுடைய ராஜாவே மாறினார். அதான் ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த ஒருத்தனை கர்த்தர் அரசனாக மாத்தினார். நான் நம்புறேன், ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நம்முடைய சன்னதையும், ஆமே, என்னுடைய கற்பனைக்கு மிஞ்சி, என்னுடைய கற்பனைக்கு மிஞ்சி, என்னுடைய எண்ணத்திற்கு மிஞ்சி, என்னுடைய படிப்பிற்கு மிஞ்சி, என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்புறேன், 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 நம்புறேன். எஸ் எஸ் பிரேஸ். வானத்து நட்சத்திரங்களை போல, வானத்து நட்சத்திரங்களை போல இல்ல, எண்ண முடியாது, கிரகிக்க முடியாது, யாராலும் நம்பவே முடியாது, நம்பவே முடியாது. நான் ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ பெரிய தேவன். இது எல்லாத்தையும் நீங்க நம்புங்க, இது எல்லாத்தையும் நம்புங்க. என்னுடைய திராணிக்கு மிஞ்சி என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஆனால் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்கிற ஃபெய்த் இருக்குல்ல, விசுவாசம். இந்த உலகத்திலே நம்ம கடைசி நாட்களில் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை காண்பாரோ. ஃபெய்த். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது எதுலன்னா, ஃபெய்த்ல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த விசுவாசத்தை உதறுவதற்கு, விசுவாசத்தை உடைப்பதற்கு பிசாசு எவ்வளவு முயற்சி வேணாலும் எடுப்பான். சில காரியங்கள் நடக்காம இருந்த உடனே நம்முடைய விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. சகரியாவை குறித்து வேதம் சொல்லுது, ஜெபிச்சது நடக்கல, ஆனா விசுவாசத்தை விடல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும், யோபனுடைய மனைவி சொல்லும் போது அப்படி சொன்னா கூட, இல்ல இல்ல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் அப்படின்றது இது நடந்தாதான் அப்படின்றதுக்காக அல்ல, நடந்தாலும் நடக்கலனாலும் நாங்க ஒரு டைம் கர்த்தரை பிடிச்சிட்டோம். நான் ஆண்டவரை நம்பிட்டேன், நான் ஆண்டவரை நம்பிட்டேன். அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுல ஒரு நாளும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாஞ்சிடவே கூடாது. நான் உங்களை பிடிச்சிட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை பிடிச்சிட்டேன் ஆண்டவரே, இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். நீங்க என்ன நல்லா வச்சாலும் நீங்க தான் எனக்கு தெய்வம், நீங்க என்ன நல்லா வைக்கலன்னா கூட நீங்க தான் எனக்கு தெய்வம். நீங்க ஜபத்தை கேட்டாலும், நீங்க ஜபத்தை கேட்காட்டாலும், ஆமே, அந்த விசுவாச பரீட்சையில நீங்க ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவரை நம்மளை உறுதியாய் பற்றி பிடிக்கவே முடியாது. உறுதியாய் நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஊழியத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லல.
இது என் சரீரத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லலை. அவர் எதை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு வந்து திருடன் அப்படின்னு சொல்லுது. அவன் திருடன். இந்த உலகத்தில் திருடன் அப்படின்றது, உங்க வீட்டில் ஒருவேளை திருடன் வந்தார் அப்படின்னா என்ன திருடுவான்னு நினைக்கிறீங்க? என்ன திருடுவான்? வீட்டில் இருக்கிற நாய்க்கு போடுற தட்டை தூக்கிட்டு போக சொல்லுங்களேன். அந்த ஓரத்தில் இருக்குது. இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த செருப்பு ஸ்டாண்டு பக்கத்தில் போயிட்டு 4 ஜோடி செருப்பு இருக்குடா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க, இல்லவே இல்லை. வீட்டில் ஒரு திருடன் திருடுறான் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டிலேயே என்ன ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, என்ன ரொம்ப காஸ்ட்லி, அதைத்தான் திருடுவான். இப்போ தங்கம் இருந்தால் அந்த வீட்டில் தங்கம், வைரம் இருந்தால் அந்த வீட்டில் வைரம். அதே போல் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென் சொல்லுங்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில விலையேற பெற்றதுன்றது என்னது? விலையேற பெற்றதுன்றது என்னது? அவ்வளவுதான். ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. அப்போ ஒரு நம்மிடத்திலே பிசாசு வந்து திருடணும்னு நினைக்கிறத எதைத்தான் திருடணும்னு நினைப்பான் அப்படின்னு சொன்னா, ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தை திருடிட்டான்னு வச்சுங்களேன், விசுவாசத்தை எடுத்துட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு பிறகு நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. அதற்கு பிறகு நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. அதற்கு பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கை கூட நமக்கு தடுமாற்றமா இருக்கும். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாரையாவது ஒருத்தரை விசுவாசத்துல நீங்க தடுமாறிட்டு இருக்கிறீங்களா? சில நேரத்தில் வந்து பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு வருவோம், நம்ம முன்னாடி இருப்போம், ஊழியம் செய்வோம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்காது தெரியுமா? ஃபெய்த்தே இருக்காது, விசுவாசமே இருக்காது. ஆனா வெளித்தோட்டத்துக்கு போச்சு நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவோம், சாட்சி கூட சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்காதுன்னா, நிறைய பேருக்கு இந்த ஃபெய்த்தே இருக்காது. ஒரு விஷயம் வந்து என்னுடைய மனசுல அப்படி தோணுது சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய டார்கெட்டா இருந்தது சர்ச்சினுடைய இடம் வாங்குற அந்த ப்ராசஸ் தான். அப்போ அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப காலையிலேருந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது என்னமோ எனக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்டது மாதிரியே எனக்குள்ள ஒரு ஃபீல் வந்துருச்சு. அப்படி ஒரு உணர்வு நமக்கு வரும், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுட்டாரா அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும் பார்த்துங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃபெய்த் எனக்குள்ளே வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் வந்து தருவார் அப்படின்றது மாதிரி ஒரு 100% எனக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு சர்ச்சிலேருந்து வெளியே வரும்போது என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுது. ஆண்டவர் வந்து சொல்றது மாதிரி, சரி நான் உனக்கு இந்த மாதிரி திருச்சபை என்னுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு ஒரு இடத்த உனக்கு நான் தந்துடுறேன், நீ வந்து எனக்கு என்ன செய்வ, நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்றது மாதிரி எனக்குள்ள ஒரு தோணல் வருது. அந்த ரோட்டில் நடக்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், என் வாழ்க்கையிலே பெஸ்ட்டு, என் வாழ்க்கையிலே யாருக்கும் கொடுக்காததை ஒன்றும் உங்களுக்கு நான் தரணும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன், சாகிற வரைக்கும் இந்த உலகத்திலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. ஆனா இது வந்து சொல்றது ரொம்ப சுலபமா இருக்கும், ஈஸியா இருக்கும். நம்புவோம் ஆண்டவர். நமக்கு நிறைய பேருக்கு என்ன ஆண்டவரை நம்ம யாரை நம்ப போறோம். ஆனா சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, சில மனிதர்கள் நம்மிடத்துல பேசும்போது, இந்த உலகம் நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது, உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு நல்லது நடக்கும், துஷ்டனுக்கு நல்லது நடக்கும், மோசமானவனுக்கு நல்லது நடக்கும், சண்டை போடுறவனுக்கு நல்லது நடக்கும், கெட்ட வார்த்தை பேசுறவனுக்கு நல்லது நடக்கும். ஆனா அவனுக்கு முன்னாடி இருக்கிற நீதிமான்களாய் கர்த்தர் தேடுற நமக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு தீமை நடக்கும். அந்த தீமை நடக்கும்போது நிறைய பேருக்கு யோபுனுடைய மனைவி மாதிரி, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருப்பீரோ, நீ இன்னும் ஆண்டவரை நம்பீங்களா, இன்னும் உங்க விசுவாசத்தில் இருப்பீங்களா? கர்த்தர் இல்லையா, ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இருந்தா உனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நீங்க ஆண்டவர்னு போனீங்கல்ல, ஆண்டவர்னு தெரியுங்களே, உனக்கு எப்படி இது நடக்கலாம்? இது உனக்கு நடக்கக்கூடாது. நீ துன்மார்க்கனா இருந்தா உனக்கு நடக்கலாம், நீ மோசமானவர் இருந்தா நடக்கலாம். ஆனா இந்த யோபுனுடைய நீதி என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறத கண்ணால பார்க்கல, ஆனா பாவம் செய்திருப்பார்களோ இல்லையோ, ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருந்தா அவர்களுக்காக திறப்பில் நின்றவன் தான் இந்த யோபு. அவ்வளவு நீதிமான். ஆனா இந்த யோபு ஒரே ஒரு தீர்மானம் எடுத்துட்டான், என் வாழ்க்கையில என்ன வேணாலும் வரட்டும், எனக்கு உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புழு வரட்டும், தப்புல, என் பிள்ளைங்க மரிச்சு போகட்டும், இந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போறது அப்படின்றது
இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் கடந்து போகலாம். சிஸ்டர், இல்லை அன்பு தாயே, உங்க விசுவாசத்தை எடுக்கணும்னு பிசாசு முயற்சி எடுக்கிறான். உங்க விசுவாசத்தை அழிக்கணும்னு பிசாசு முயற்சி எடுக்கிறான். உங்களுக்குள்ளேயே இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்குள்ள உள்ள என்ட்ராகும் போது கூட நீங்க நினைக்கலாம், இத்தனை நாள் நம்மளை தேடுறேனே ஆண்டவரே, ஏன் 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 இல்லை இருக்கிறீங்களா இல்லையா, இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணனா, இல்லை என்கிட்ட ஏதாவது தீமை இருக்குதா, இன்னும் 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 இப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் கொடுத்தோம் அப்படின்னா நீங்க 1% கூட செவி சாய்க்காதீங்க. அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போதே நீங்க சொல்லுங்க, போ பிசாசே, நான் அதெல்லாம் கீழ்ப்படிய போறதில்ல. என் தேவனை பற்றி எனக்கு தெரியும், என் தேவனை பற்றி எனக்கு தெரியும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் நான் ஒரு நாளும் கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே, சாகுற வரைக்கும் உங்களை நம்புவேன் ஆண்டவரே, எது நடந்தாலும் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சொல்லுங்க, என்ன நடக்கட்டும் என் அப்பா மேல நான் வச்சிருக்கிற விசுவாசத்தை மட்டும் ஒரு மனுஷனாலும் எடுத்து போட முடியாது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்கிறதை நான் அறிவேன். சொல்லுங்க, அறிவேன், எனக்கு தெரியும். ஆமென். வேதம் சொல்லுது, தானியேலை தப்புவிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ராஜா ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டாராம். அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டது யாரு? ராஜா. இந்த சிங்க கெபிக்குள்ள போடுறதுக்கு பெர்மிஷன் யார்கிட்ட வாங்கினாங்க? ராஜாட்ட. ஆனா இவன் நீதிமான்னு தெரிஞ்ச உடனே அவனை தப்புவிக்கிறதுக்கு நைட்டு முழுக்க ட்ரை பண்ணி அவரால் என்ன பண்ணல? சொல்லுங்க. ஒண்ணு நீங்க நினைச்சுக்கங்க, சிலர் நம்மளை எவ்வளவு தூக்கி விடணும்னு நினைச்சாலும், சிலர் நமக்கு எவ்வளவு உதவி செய்யணும்னு நினைச்சாலும், அவங்க பெரிய ஆளா இருக்கலாம், அவங்க சமுதாயத்துல உயர்ந்தவங்களா இருக்கலாம், அவங்க ஒரு சைன் போட்டா பேசுகிறவங்களா இருக்கலாம், அவங்க போய் நின்னா எல்லாருமே ஆஃப் ஆகிறவங்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சார் அப்படின்னா, வேற எவ்வளவு கும்பம் நின்னாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று கரெக்டா அறிஞ்சுக்கணும், யார் முன்னாடியும் போய் நின்ற கூடாது. நீங்க அவங்க பெரிய ஆளு, அவங்க உயர்ந்த ஆளு, அவங்க பதவியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க ஒரு சைன் போட்டா போதும். நிறைய நேரத்தில் நம்முடைய மாம்சம் அவங்களுக்கு நேரா வழி நடத்தும். ஆனா தானியேலை ராத்திரி முழுக்க ட்ரை பண்ணி ஒரு ராஜாவால விடுவிக்க முடியல. ஆனா காலையில எந்திரிச்சு எங்க போறான் அப்படின்னா, அந்த சிங்க கபிக்கு முன்னாடி போய் நின்று கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவரா இருந்தாரா? அப்பதான் சிங்க கபியிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் மனுஷன் வர முடியாத இடத்துல கர்த்தர் வருவார். சிங்க கபியில கர்த்தர் வருவார். யாரும் வர முடியாத இடத்துல கர்த்தர் வருவார். யாரும் கையெழுத்து போட முடியாத இடத்துல அவர் கையெழுத்து போடுவார். யாரும் பேச முடியாத இடத்துல கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அவருடைய வாயை கர்த்தர் கட்டி போட்டார். ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன். அப்போ ஆண்டவர் என்ன விருப்பப்படுவார் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே மனுஷனை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நீங்க வைக்க கூடாது, ஃபர்ஸ்டா வைக்க கூடாது. எப்படிதான் வைக்கணும் அப்படின்னா, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, அவ்வளவுதான். ஒருவேளை ஆண்டவர் அவங்க மூலமா எனக்கு செய்யலாம், ஆனா எப்படிதான் செய்வாருன்னா, அவர் நினைச்சாதான் காரியம் கைகூடி வரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? மனசார சொல்லுங்க. இனி சாகிற வரைக்கும் ஒரு சந்தேகம்ன்ற ஒண்ணு எனக்கு கேட்கல. சத்தமா சொல்லுங்க. உங்க வாயை திறந்து நீங்க சொல்லிடவே கூடாது. ஆண்டவருக்கு அது ரொம்ப, நான் சொல்றேன், யோபு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயா அவனுடைய முன்னிலைமையை காட்டலும் அவனுடைய பின்னிலைமை. அதை அவங்க சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க. அவன் கஷ்டப்படும் போது 4 பேர் தான் பார்த்தாங்க, ஆனா அவன் உயரப்படும் போது 1000 பேர். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை? அதான் ஆண்டவர். ஆனா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த தோல் முதலானவைகள்
அழுகி போனாலும் அவனுக்கு இம்மையில மட்டும் நம்பிக்கை கிடையாது. எதுலையும் நம்பிக்கை கேட்கல. இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு எதுல மட்டும்தான் நம்பிக்கை அப்படின்னா இம்மையில மட்டும்தான் நம்பிக்கை. அதனால தான் நமக்கு அவிசுவாசம் வருது, அதனால தான் நம்ம சோர்ந்து போறோம். ஆனா ஒரு உண்மையான ஃபெய்த், ஒரு உண்மையான விசுவாசிக்கு இங்க எனக்கு கிடைக்காட்டாலும், இங்க நான் உயரட்டாலும், இங்க எனக்கு இல்லாட்டாலும், இங்க எனக்கு வீடு இல்லாம இருக்கலாம், ஆனா கைவேலை இல்லாத நித்திய வீடு எனக்காக என் அப்பா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இக்காலத்து பாடுகள் இனி எனக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற வயதான தாய் தகப்பன், இந்த உலகத்துல வெறும் கஷ்டம் மட்டும் நீங்க அனுபவிச்சிருக்கலாம், வேற ஒண்ணுமே நீங்க உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆண்டவரே என்ன இந்த உலகத்துல கஷ்டப்படுறதுக்கு மட்டும்தான் வச்சீங்களா அப்படி நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, இன்னொரு நித்தியம் இருக்குது. அந்த நித்தியத்துல யாருக்கும் கிடைக்காத அங்கீகாரம், யாருக்கும் கிடைக்காத கிரீடம், யாருக்கும் கிடைக்காத முத்துக்களை ஆண்டவர் உங்களுக்கு வைத்து அழகு பார்ப்பேன் என்று. நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. பாடுவோம். இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனத்தில் கிருபை பூரணமாய் விளங்கு. என் சுகவீனத்தில் கிருபை தாராளமாய். என் பலவீனத்தில் கிருபை பூரணமாய் விளங்குது. என் சுகவீனத்தில் கிருபை தாராளமாய். முடிஞ்சவங்க கையை உயர்த்தி, என் தேவனே, இந்த வார்த்தைய சொல்ல சொல்ல சொல்ல, என் தேவனே இந்த பலன் நிச்சயமாய் என் பலனல், இந்த பலன் நிச்சயமாய். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியம் அல்ல. இந்த காரியங்கள் இயேசுவே, இயேசுவே, இந்த காரியங்கள் நிச்சயமாய் ரந்தனர் கோதலர. இந்த பலன் நிச்சயமாய் உம்பலன். 10 டைம் கையை உயர்த்தி, நான் உங்களை நம்புறேன். இது நீங்க கொடுத்த சரீரம், இது நீங்க கொடுத்த வேலை, இது நீங்க கொடுத்த வருமானம், இது நீங்க கொடுத்த குடும்பம், இது நீங்க கொடுத்த பிள்ளை, இதெல்லாம் உங்களால உண்டானது. என் தாயின் கருவிலே நான் வரும்போது நிர்வாணியா தானே வந்த. ஆனா இவை எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய பலத்தையும் சத்துவத்தையும் உங்களை தவிர வேற யாரும் எனக்கு தர முடியாது. என் பலத்தால அல்ல, உங்க பலத்தால. எஸ், ஹல்லேலூயா. இந்த திருமணம் வெற்றியா நடக்கும் அவர் பலத்தால. இந்த காரியம் கைகூடி வரும் அவர் பலத்தால. இந்த மலை போல இருக்கிற பிரச்சனை சமபூமி ஆகும், அது அவர் பலத்தால, உங்க பலத்தால. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். ஆனால் கொஞ்ச நாள் 2-3 வாரமாகவே ஆண்டவர்
ஒரே ஒரு வசனத்தை என்னுடைய இருதயத்தில் திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுது, தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம ஒரு சில வார்த்தைகளை கேட்டு முடிக்கலாம். 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம், ஆமென், 13வது வசனம். ஆகையால் தாவீது ஏதோமிலே தானயம் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்துல எல்லாம் நீங்களும் நானும் சந்திச்சது மாதிரி இல்லை, நீங்களும் நானும் போனது மாதிரி இல்லை. தாவீது பல இடத்துக்கு வேதத்துல ரொம்ப ஆபத்தான இடத்துல டிராவல் பண்ண ஒரு மிக முக்கியமான நபர் யார் அப்படின்னு கேட்டா, இந்த தாவீது தான் ரொம்ப ஆபத்தான இடத்துல டிராவல் பண்ணாரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு எதிராய் வந்தது சாதாரணமான மனுஷன் இல்லை, அந்த நாட்டினுடைய ராஜா. அந்த நாட்டினுடைய ராஜா இந்த மனுஷங்கள்ட்ட சொல்லி பிடிக்க போனா பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி தானே ஆட்களை செட் பண்ணி தானே கையிலுடைய பட்டயத்தை எடுத்து தாவீதை எங்க பார்த்தாலும் அவனை கொன்னுட்டு தான் நான் திரும்பி வருவேன்னு சபதம் எடுத்து தன்னுடைய அரண்மனையில கூட உட்காராம துரத்தினவர் தான் இந்த ராஜா. ராஜாவுடைய கண்ணுக்கு யாரும் தப்பிக்க முடியாது. அதனால தாவீது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒளிய முடியுமோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் மறைஞ்சிருக்க முடியுமோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் யாரும் வர முடியாதோ அப்படிப்பட்ட நிறைய இடங்களுக்கெல்லாம் கடந்து போனான். ஆனா வேதம் சொல்லுது, அபிஷேகமும் அழைப்பும் அவன் மேல இருந்ததுனால தாவீது போன இடத்துல எல்லாம் அவன் போன சிங்கக்கெபி, அவன் போன எதிரியினுடைய நாடு, அவன் போன சமுத்திரம், அவன் போன வனாந்திரம், இவை எல்லாவற்றிலையும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தனக்கு பின்னாடி ஆபத்து இருக்குது, தனக்கு பின்னாடி சிங்கம் இருக்குது, அந்த கெபிக்குள்ள யாரும் போயிட்டு உயிரோட திரும்பி வர மாட்டாங்க. ஆனா நான் நம்புறேன், ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த பிரச்சனைக்குள்ள போயிட்டு திரும்பி வந்தாரு. அது ஆண்டவரால் அழைக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் திரும்ப உங்களுக்கு எனக்கும் வாக்கு கொடுக்கிறாரு. என் பிள்ளை திரும்பி வர முடியுமா? என் பிள்ளை அந்த இடத்துல பாதுகாப்பா இருக்குமா? என் குடும்பம் அந்த இடத்துல பாதுகாப்பா இருக்க முடியுமா? என்னுடைய கணவனார் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவாரா? என் குடும்பம் அந்த இடத்துல இருந்து வெளியே வருமா? கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, தாவீது போன இடத்துல எல்லாம் யாருமே அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ அவனுடைய பலமோ அவனுடைய பட்டயமோ அவனுடைய திறமையோ அவனை சுற்றி இருக்கிற ஆட்களோ அல்ல, கர்த்தர் காப்பாற்றினார். உங்க பிள்ளையை அவர் காப்பாற்றுவார், உங்க குடும்பத்தை அவர் காப்பாற்றுவார். எவ்வளவு பெரிய மோசமான இடத்திற்குள்ளே போனாலும், எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள போனாலும், இன்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் திருப்பி கொண்டு வருவேன், நான் மீட்டு கொண்டு வருவேன். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினான். சில இடத்துல ஆபத்து இருக்கிற இடம் அவனுக்கே தெரியல, இவ்வளோ பெரிய ஆபத்துன்னு அவனுக்கே தெரியல. ஆனா சவுல் ரொம்ப கண்ணிங்கா தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு பெரிய பிம்பத்தை உண்டு பண்ணி இந்த மாதிரி போய் நுனி தோலை எடுத்துட்டு வான்னு சொன்னா இவன் பாட்டுக்கு பேத மாதிரி போயிட்டான். ஆனா கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி வச்சு சரி நைட்டு கொல்லலான்னு பார்த்தா அதுக்கு தீர்மானம் பண்ணி, ஆனா கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்படியே இருதயத்துக்குள்ள வஞ்சகத்தை வச்சு இந்த இடத்துல போனா இவன் சிக்கிடுவான், இந்த இடத்துல போனா இவன் விழுந்துருவான்னு அவ்வளவு சூழ்ச்சி பண்ணினதுக்கு பிற்பாடு கூட நான் நம்புறேன், ஆண்டவர் தாவீதை நான் இன்னைக்கு இந்த ஜெபத்தை எல்லாருமே நீங்க பண்ணணும். நான் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் என்னை என் பிள்ளை போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் என்னை, நீங்க கண்டிப்பா நீங்க எழுத முடிஞ்சவங்க கூட எழுதுங்க. உங்களுடைய பேரை நீங்க போட்டு, இல்லை வீட்டில் போய் ஒரு 1000 டைம் ஆகுது உங்க பேரை போட்டு, நான் போகிற இடத்துல எல்லாம் ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான உலகம், இது ரொம்ப மோசமான உலகம், இது எப்போ யாரை விளத்தலாம் அப்படின்னு காத்து கிடக்கிற உலகம். அப்படின்னா நம்முடைய பிள்ளைங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, ஆனா நம்முடைய பிள்ளைகளிடத்துல படிக்கிறவங்க அவ்வளோ நல்லவங்களா இருக்க மாட்டாங்க.
பழகிறவங்க அவ்வளோ நல்லவங்களா இருக்க முடியாது. எந்த இடத்துல எந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. சில நேரத்தில் கடந்த நாட்கள் ஒரு வாலிபர் தம்பி அவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பாஸ்டர், எங்கள் அம்மா என்னை பிறந்த உடனே 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ஒரு சர்ச்சில் கொண்டு போய் விடுவாங்க. ஏன் அப்படின்னா என் பிள்ளை சர்ச்சிலேயே வளரணும், என் பிள்ளை சர்ச்சிலேயே வளரணும் அப்படின்னு நினச்சிட்டு என்னை +2 வரைக்கும் எங்கள் அம்மா என்னை கண்டுக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் சர்ச்சிலே கொண்டு போய் விடுவாங்க. ஆனால் சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரதர் என்னை தவறாக அப்யூஸ் பண்ணி எனக்கு வித்தியாசமானதை கற்றுக் கொடுத்து என்னை அவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போய் என்னை ரொம்ப தப்பாக நடத்திட்டாரு. இப்போ அந்த கட்டிலிருந்து என்னை வெளியே வர முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எங்கே அப்படின்னா சர்ச்சில். அப்போது நான் ஒன்று நம்புகிறேன், என்ன எல்லாரும் அப்படி இல்லை, ஆனால் எந்த இடத்துல எப்படி ஆபத்து இருக்கும்னு நமக்கு தெரியாது. யார் நம்மளை மாட்டி விடுவாங்கன்னு தெரியாது, யார் நம்மளை சிக்க வைப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு வேணும். தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தரவனை. அதனால நீங்க கண்டிப்பா இந்த ஜெபத்தை பண்ணணும். தாவீதின் மேல அந்த கிருபை இருக்குமானால் எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது இப்ப பெலிஸ்தியர் தேசத்துக்கு போறாரு. இங்க எங்கேயுமே அவரால் தங்க முடியல. எங்க போனாலும் சவுல் துரத்திட்டே இருக்காரு, ஆள் வச்சு இவனை தேடிட்டே இருக்கிறாரு. அப்போ பெலிஸ்தியர் உள்ள தேசத்துக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் இவன் தாவீதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்ன குறிச்சு தானடா பேசினாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 ஒன்ன குறிச்சு தானே பாடினாங்க. எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய தாதாவை, ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்தினவன் நீ தானே. அவர் என்னைக்கு நீ கொன்னுட்டியோ அன்னையிலேருந்து நாங்கள் தாழ்ந்து போக ஆரம்பிச்சோம். அவர் தான் எங்களுக்கு ஒரு பெரிய லீடரா இருந்தாரு. இன்னைக்கு உன்னை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு ராஜாவினிடத்துல கூட்டிட்டு போறாங்க. அந்த நாட்டு ராஜாவினிடத்துல கூட்டிட்டு போகும்போது தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம முடிஞ்சிட்டோம், இதுக்கு மேல நம்மளை வச்சிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்க. அந்த இடத்துல பைத்தியக்காரனை போல நடிச்சு, வேதம் சொல்லுது, வாயிலேருந்து நுர தள்ளி தாடி வழியா வழிஞ்சு, உடனே அந்த ராஜா சொல்ற, இந்த பைத்தியக்காரனை தூக்கிட்டு போங்கடா, இவனாடா தாவீது. தாவீது எவ்வளோ பெரிய தைரியசாலி, கோலியாத்துக்கே பயப்படலை. உங்களுக்கு முன்னாடி இப்படி அவன் சொல்லும்போது சொல்றான், பைத்திய சேஷ்டை பண்றதுக்கு இங்க எங்கிட்ட ஆள் இல்லைன்னா இவனை கூட்டிட்டு வந்தீங்க. ஒரு ஃபிக்ஸ்வாதி வந்தவன மாதிரி. நான் சில நேரத்தில் அப்ப நம்ம கேள்வி கூடாது. ஒரு நாள் கோலியாத்துக்கு முன்னாடி சவால் விட்டு, தாவீதே இன்னைக்கு அந்த ராஜாவுக்கு முன்னாடி சவால் விட வேண்டியதானே. சில இடத்துல ஆண்டவர் நம்மளை கெத்தா நிக்க வைப்பாரு, சில இடத்துல ஆண்டவர் நம்மளை தாழ்ந்து தான் போக சொல்லுவார். நம்ம அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. அவ்வளவுதான், இறங்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுறாரா, இறங்கிடணும். அதான் அவர் அவ்வளோ உயர்ந்தவராயிருந்தும், அவ்வளோ பெரியவராயிருந்தும் தம்மை தாமே தாழ்த்தி. இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இயேசு இங்க வந்துதான் செய்யணுமா, அவர் சிந்தான் செய்யணுமா, அல்லாம செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இல்லவே இல்லை. என்னுடைய ஆண்டவர் நிறைய படிப்பினையை வைத்து போயிருக்கிறார். அப்போ அந்த எதிரியினுடைய நாட்டுல அவங்க அத்தனை பேரும் அப்படின்னா துப்பாக்கி வச்சுட்டு அவ்வளவுதான், கையை தூக்கலைன்னா கொன்றுவாங்க, அழுத்தலைன்னா செத்தான். இன்னொன்னு சொல்றேன், சந்தேகத்துல ஒரு போடு போட்டிருந்தானா நீங்க நினைச்சு பாருங்களேன். நீ தாவீதே இல்லை, நீ பைத்திய சேஷ்டை பண்ற, நீ ஃபிக்ஸ் வியாதி வந்தவன மாதிரி நடிக்கிற, ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இவனை கொன்னா யாருப்பா கேட்க போறா, இவன் பைத்தியக்காரன், இவனை சும்மாவாவது கொன்றுவோம் அப்படின்னு கொன்னு தூக்கி போட்டிருந்தா கூட அந்த இடத்துல தாவீதால, அதுக்கு மேல தாவீதுடைய சாப்டரே இல்லை. ஆனா வேதம் சொல்கிறது, அவன் போன இடத்துல எல்லாம் கர்த்தர். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி, என் பிள்ளை போகிற இடத்துல எல்லாம் என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க தான். என் மகளுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, அது வெகுளிப்பா, யாரு என்ன சொன்னாலும் என் பிள்ளை நம்பிடுவாப்பா, யாரு என்ன சொன்னாலும் என் பையன் நம்பிடுவாப்பா, அவன் பெரிய குழியில இருக்கிறானே, பெரிய பிரச்சனையில இருக்கிறானே,
எனக்கு தெரியுது பாஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் தான் என் கூட பேசுறாரு. இப்படியே போயிட்டான்னா அவனுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாம போயிரும், அவனை சிக்க வச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா என் பிள்ளை நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தும் எனக்கு விரோதமாவே வர்றான். ஆண்டவரே நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினது உண்மையானால் இப்போ பேரை சொல்லி சொல்லுங்க அப்பா. ஹல்லேலூயா. போன இடத்திலெல்லாம் போகிற இடத்திலெல்லாம் அவனுக்கு விரோதமாய் வைக்கப்படுகிற அம்புகள் இப்பொழுது உடைந்து போவதாக. அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால எங்க குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்து காப்பாற்றினது போல இப்போ மரண கண்ணிகளுக்கு, ஆபத்துகளுக்கு, வஞ்சனைக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ் பண்றார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க போற இடத்துல எல்லாம், பிள்ளைகள் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அந்த பிள்ளையை தூக்கி எடுக்கிறத நான் பார்க்கிறேன். அந்த இடத்துல யாருமே கை கொடுக்க முடியாத இடத்துல என் கர்த்தர் ஒரு கையை கொடுக்க போறாரு, ஒரு ஞானத்தை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. ஆமென். நம்மை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் வந்து நிறைய முயற்சி எடுத்துட்டே இருப்பார். ஒரு பிள்ளை வந்து ஏதாவது ஒரு அக்கினிக்குள்ள போனாலோ, ஏதோ ஒரு ஆபத்துக்குள்ள போனாலோ தன்னுடைய தகப்பனுடைய இருதயம் வந்து துடிக்கும், எப்படியாவது காப்பாற்றணும். அப்போ நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான் நம்மை நிறைய இடங்களில் என்ன பண்ணுகிறவர் என்றால் காப்பாற்றுகிறவர். நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். தேவன் நமக்காக காப்பாற்றுவதற்காக அவர் எடுக்கிற முயற்சியை வந்து அறிகிற ஞானம் நமக்கு தேவை. அந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறார் பாருங்களேன். வாசிக்கலாம் வேதத்தை திறந்து. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம். சிம்சோனின் பெண் சாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் அவனோடே சிநேகமாய் இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். எல்லாரும் இந்த வசனத்தை வாச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். சிம்சோனின் பெண் சாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் அவனோடு சிநேகமாய் இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டான். அப்படின்னா இந்த சிம்சோன் வந்து ஒரு லேடி, ஒரு பெண்ணு பின்னாடி போறான் பாருங்களேன். அங்க போய் தான் நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவன் மேல வச்சிருக்கிற அழைப்பு ரொம்ப வித்தியாசமானது, இவன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் வித்தியாசமானது. இப்போ ஒண்ணு நடக்குது, அந்த பொண்ணுக்காக நிறைய பாடுபடுறாரு. அந்த பொண்ணுக்காக தான் வந்து அவன் போட்ட அந்த விடுகதையெல்லாம் அழிச்சு, இந்த பொண்ணு எனக்கு வேணும், இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாய் சிம்சோன் வந்து அந்த பொண்ணை மனசுல வச்சுட்டு, இதை நான் விடமாட்டேன், இது எனக்கு தேவை அப்படின்னு ஒரு பெரிய கற்பனையோடு அந்த இடத்துல போறாரு. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன ஒரு கிருபையை கொடுக்குறாருன்னா, இவனை தப்பு வைக்கிறதுக்கு சிம்சோன் நேசித்த, சிம்சோன் வேணும்னு நினைச்ச, சிம்சோன் பாடுபட்ட அந்த பொண்ணை இவனுடைய பெர்மிஷனே இல்லாம, இல்லைன்னா இவனுடைய நாலேஜே இல்லாம அந்த பொண்ணு ஸ்நேகமாய் இருந்த ஒருத்தனுக்கு அவனுடைய தகப்பனார் திருமணம் பண்ணி கொடுக்கிறார். இப்போ நல்ல பிள்ளை, ஆண்டவரோட நடக்கிற பிள்ளை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், நம்ம ஆசைப்பட்டது உண்மை, நம்ம எதிர்பார்த்தது உண்மை, நம்ம இதுக்கு பின்னாடியே போனது உண்மை. ஆனா இப்போ ஆண்டவர் 100% என்ன சொல்றாரு அப்படின்னா, இது உனக்கு வேண்டாம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வேண்டான்னு ஒன்ன உங்களுக்கு வச்சு இதுக்கு பின்னாடி போகாதேன்னு உங்களுக்கு தடுத்துட்டாருன்னா, நீங்க வந்து ஒரு தீர்மானம் எடுங்க. அதுக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க முயற்சி எடுக்கக்கூடாது. இது எனக்கு வேணும்னு நீங்க உறுதியா பற்றி பிடிக்க கூடாது. இல்லை இது இல்லாம நான் வாழ மாட்டேன்னு நீங்க சொல்லக்கூடாது. இந்த சத்தத்தை ஏதோ ஒரு வாலிப தம்பி கேட்கலாம், தங்கச்சி கேட்கலாம்.
ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சில காரியத்தை எவ்வளோ நம்ம ஆசைப்படுவோம், இது வேணும், அதுக்காக எவ்வளோ பிரயாசப்படுவோம், அதற்காக எவ்வளோ இழந்துருவோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற பெரிய அன்பு என்ன அப்படின்னா, நம்மளை தப்பு வைக்கணும்னு கர்த்தர் நினைச்சார் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் நம்முடைய கையில் என்ன செய்யாது அப்படின்னா, நான் சொல்கிறேன், அவ்வளவு ஜெபம் பண்ணியும், அவ்வளவு ஆசைப்பட்டும், அவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சோம், ஒரு காரியம் உங்க கையில கிடைக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அந்த காரியத்தை கர்த்தரே எனக்கு தரல, நான் விட்டுறேன், அதுக்கு திரும்பி ட்ரை பண்ணாதீங்க, அதை திரும்ப திரும்ப முயற்சி எடுக்காதீங்க. இல்லை அதை நான் சரி பண்ணிடுவேன், அதை நான் இப்படி கொண்டு வந்துடுவேன், அதை மட்டும் கிடைச்சுன்னா இப்படி மாற்ற முடியாதா? நீங்கள் 1008 கேள்வி கேட்டு நீங்கள் ஏதாவது யோசனையை பண்ணி இது எனக்கு வேணும் 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 வேணும்னு நீங்கள் தயவு செய்து என்ன பண்ண வேணான்னா, கண்டிப்பாக நீங்கள் அடம் பிடிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தர் அந்த இடத்துல உங்களை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது 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 எவ்வளோ விலையேற பெற்றதா உங்களுக்கு வேணா இருக்கலாம். ஆனா அதனுடைய ஆழம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனா கர்த்தரோ எதை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா இருதயத்தை பார்க்கிறார். சில காரியத்தை, சில உறவுகளை, சில மனிதர்களை ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிக்கும் போது, நம்மளை விட்டு எடுக்கும் போது, வேண்டான்னு சொல்லும் போது, நடக்காம இருக்கும்போது திரும்ப 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 இது எனக்கு தான் இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல தெளிவாக பேசுறாரு. யார்கிட்டன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரா? ஆண்டவர் தடை மேல தடை தந்துட்டு இருக்கிறாரா? அவ்வளோ பெரிய குழியிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதற்கு சித்தம் கொண்டவரா இருக்கிறார். ஸோ அவரை மாதிரி நல்லவர் ஒருவருமே இல்லை. பாருங்க, ஒரு பையனை ஒரு பொண்ணு பார்க்குறான் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ ஒரு தவறான பையனாக இருந்தால் நிறைய பேர் ஊரில் உள்ளவங்க என்ன கட்டிட்டு அவன் பாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் போட்டோம், அவன் அப்படி கட்டினா தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு ஊரில் உள்ளவங்க சொல்லுவாங்க. ஆனால் பெத்த அம்மா அப்பா மட்டும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை மகன், வேண்டாம் மகன் அவன், அம்மா அப்பா மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பிள்ளை மேலே யாருக்கு மட்டும்தான் கரிசன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் அந்த பிஸ்னஸாக கெட்டு போனா என்ன, விழுந்தா என்ன, ஆபத்தா இருந்தா என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ஒரே ஒருத்தர் மட்டும் அதை தடுத்து நிறுத்தி அதை வேண்டான்னு சொல்லும்போது, அதை விட்டுருன்னு சொல்லும்போது, அதை தூக்கி போடுன்னு சொல்லும்போது, நீ திரும்பி வந்துருன்னு சொல்லும் போது, உண்மையா உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் கட்டளை இடாவிட்டால் காரியம் வாய்க்காது. ஆனா அவர் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சா யாருங்க தடுக்க முடியும்? வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாட்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்காக தருகிறவர். எவ்வளவு கடினமான இருதயமானாலும் என் ஆண்டவருக்கு ஒரே நிமிஷத்துல லகுவாக்க முடியும். அவ்வளவுதான். ரூமுக்கு வெளியில நின்று ஜெபம் பண்ற அந்த few seconds ஜெபத்தை கேட்டு ராஜாவுடைய இருதயத்தை நெகேமியாவுடைய பட்சமா கர்த்தர் திருப்ப முடியுமானால், உங்களுக்கு உரியது, உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறது ஒருவராலும் தடுக்க முடியாது. யாரும் தடுக்க முடியாது, யாரும் எதிராய் நிற்க முடியாது. அது உங்களை தேடி வரும், கர்த்தரே கொண்டு வருவார். நம்பர் 1, முதலாவதாக எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எனக்கு சில நேரங்களில் விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு தடையை கொண்டு வரும்போது என் மனசு என்ன சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க. என் மனசு என்ன சொல்லணும்? வேண்டாம். தடை மேல தடை வருது, நோன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. எஸ் லார்ட், உங்களுக்கு பிரியமானது, உமக்கு சித்தமானது எனக்கு கிடைச்சா எனக்கு போதுமானது. எனக்கு பிள்ளைங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், இது என்னுடைய பிள்ளை கேட்டால் நல்லா இருக்கும், என் பையன் கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் நான் நம்புறேன், உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்க வல்லவர். அழிந்து போகிற சோதோம் பட்டணத்துக்காக ஆபிரகாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்ல, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரா? நீங்க உங்க கணவனாருக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்க மாட்டாரா? உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்க மாட்டாரா? என் ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் ஜெபத்தை
கேட்கிற கர்த்தர். ஜெபம் அப்படின்றது எல்லாருக்கும் உணர்வு வந்துடாது. பிரச்சனையை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட முடியாது. அதே பட்டணத்தில், சோதோம் கோமோரா பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் தான், தேவனை தெரிஞ்சவன் தான் அந்த மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு ஜெபிக்கணும்னு தோணலை. அவ்வளோ பேருக்கும் அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது, யாருக்கும் ஜெபம் பண்ணணும்னு தோணலை. ஆனால் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும், ஆபிரகாமுக்கு மட்டும்தான், ஆண்டவரே நீ அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. 50 நீதிமான்கள். அதனால நான் நம்புறேன், உங்க குடும்பத்துல யாருமே ஜெபம் பண்ணலையா? இவ்வளவு பெரிய பிரச்சனையை பார்த்து ஜெபம் பண்ணாம இருக்கிறீங்களே, நீங்க டென்ஷனே ஆகாதீங்க, நீங்க கோவமே படாதீங்க. ஜெப ஆவி அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பிரசனம் உங்களுக்கு மட்டும்தான் வச்சிருக்கு. நீங்க மட்டும்தான் திறப்புல நிக்க முடியும். சில நேரத்தில் யாருமே ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு உணர்வும் இல்லை, நான் மட்டும் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த வீட்டுக்கு நீங்க தான் ஆபிரகாம். அந்த வீட்டுக்கு திறப்புல நிக்கிறது நீங்க தான். அதனால நீங்க சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரே ஒரு நபர் என் முன்னாடி வந்து நின்று ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை நான் கேட்பேன். உன் நிமித்தம், உங்க நிமித்தம் சிஸ்டர், உங்க நிமித்தம், அம்மா உங்க நிமித்தம். நான் நம்புறேன், இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய நிறைய பேருடைய குடும்பம் நிக்கிறது யாரால நிக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க வடிக்கிற கண்ணீர், நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நீங்க வாரம் உபவாச ஜெபத்தில் அழுகிற அழுக அவங்களுக்கு தெரியாது. அவங்க வேணா கிண்டல் பண்ணலாம், ஆமா நீ ஜெபம் பண்ணி தான் எனக்கு கிடைக்குது, நீ ஜெபம் பண்ணி தான், நீ ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சுன்னு உங்களை பார்த்து சொல்லலாம். அதுக்காக சோர்ந்தே போய் ஜெபத்தை விட்டுறாதீங்க. இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம். எருசலேமை அவர் சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க. ஹல்லேலூயா. தேவன் என்னை காப்பாற்றுவதற்கு எடுக்கிற முதல் முயற்சி என்ன அப்படின்னா, சில காரியத்தை நான் அடம் பிடிக்கும் போது, சில காரியத்தை கட்டியா பிடிச்சிருக்கும் போது, சில காரியத்தை இதுதான் சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ விட்டுரு, நான் வேற ஒரு இடத்துல, வேற ஒரு பிளேஸ்ல, வேற ஒரு நபர் மத்தியில உன்னை நான் அலங்கரிப்பேன். இல்ல ஆண்டவரே, நான் படிச்சதே இதுக்காக தான் ஆண்டவரே படிச்சேன். சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா அப்பா என்னை ஊட்டுனதே இதுல தான் ஆண்டவரே ஊட்டுனாங்க. இதை சொல்லி தான் என்னை வளர்த்துனாங்க. நான் எப்படி இதை விட முடியும்? நான் இதை எப்படி விட முடியும்? ஆண்டவர் என்ன சொல்றது, உன் நினைவு என் நினைவுகள், உன் வழிகள் என் வழிகளும். ஹல்லேலூயா. இந்த ஃபீல்டு, இந்த படிப்பு, இந்த காலேஜ், இந்த டிகிரி, இந்த வேலை அப்படின்னு உங்க மனசுல ஃபிக்ஸ் பண்ணி அதுல கால் வச்சு அதுக்கு நேராக நீங்க டிராவல் பண்ணி போகும்போது திடீர்னு ஆண்டவர் பிளானே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை டிராவல் பண்ண வைக்கும்போது, உங்க பிள்ளைகளை டிராவல் பண்ண வைக்கும்போது, ஐயோ போச்சு, என்னுடைய கனவெல்லாம் உடஞ்சிருச்சு, என் நினைவெல்லாம் உடஞ்சிருச்சு, இனி ஒண்ணுமே இல்லையான்ற பிளாங்க் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வழியிலே உங்களை கொண்டு போய் கானானுக்கு கொண்டு போக முடியும்னா, இந்த வழியிலையும் உங்களை டிராவல் பண்ணி கானானில் கொண்டு போய் விடுவதற்கு ஆண்டவர் வல்லவர். ஆண்டவருக்கு செங்கடல் நடுவில் மட்டும் ஆண்டவருக்கு பாதை கிடையாது. அவர் நிற்கிற இடம் எல்லாம் பாதை தான். அவர் சொல்லுகிற இடம் எல்லாம் பாதம் தான். அவர் வனாந்திரத்தில் நின்னா அங்கேயும் பாதை தான். அவர் கண்மலையில நின்னா அவருக்கு அங்கேயும் பாதை தான். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி பிளான் பண்ணிருக்கு. யோசேப்பு அவங்க அப்பா பார்க்கும்போது அப்படிதான் பார்த்துருப்பாரு. எனக்கு இத்தனை பசங்க இருந்தாலும் இந்த பையனை மாதிரி யாருமே இல்லை, இந்த பையன் தான் என்னுடைய வேவ்லந்துக்கு கரெக்டாக இருக்கிறான், இந்த பையன் தான் ஹோலியா இருக்கிறான், இந்த பையன் தான் ஆண்டவரை நேசிக்கிறான், இவன் ஒரே ஒருத்தனை மட்டும் நல்லா தூக்கி விட்டுறணும், இவன் ஒரே ஒருத்தனை மட்டும் கரெக்டாக ஆண்டவருக்குள்ள நடத்தணும், அடுத்த ஜெனரேஷன் இவன் தான் கொண்டு போகணும்னு சொல்லி தனக்கு முடிஞ்ச வரைக்கும் அவனை பார்த்து அவனுக்குள்ள காரியத்தை எல்லாம் சொல்லி அவ்வளோ அழகா நடத்தினா, திடீர்னு அவ்வளோதான், பிளானே சேஞ்ச், திட்டம் மாறிடுச்சு. அவன் போட்ட அத்தனையும் உடஞ்சிருச்சு. ஆனா ஒன்று, அப்பா போட்ட திட்டம் மட்டும்தாங்க உடஞ்சிருச்சு. அப்பா படிக்க வச்ச படிப்பு மட்டும்தாங்க மாறிடுச்சு. காலேஜ் மட்டும்தான் மாறிச்சு சிஸ்டர். ஆனா சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை மாறல. கர்த்தர் அவனுக்கு பார்த்த சொப்பனத்தின் படியே எகிப்துல கர்த்தர் அவனை கொண்டு போய் எப்படி கைவிடுவாரு சிஸ்டர்? உங்களை எப்படி கைவிடுவாரு? அம்மா உங்களை எப்படி கைவிடுவாரு? ஐயா எப்படி கைவிடுவாரு? எப்படி கைவிடுவாரு? எப்படி கைவிடுவாரு? பிறக்கும் போதே அவனை இதுக்காக தான் பாச நான் வளர்த்தினேன். என் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அதுக்காக தான் பாச அவன் தெரிஞ்சுக்கிடப்பட்டான். ஆனா என்னமோ தெரியல,
திட்டம் எல்லாம் சிதறடிக்கப்பட்டது மாதிரி இன்னைக்கு வேற இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் இல்லை பாஸ்டர், எனக்காக மட்டும்தான் பாஸ்டர். நான் நினைச்சது எதுவுமே நடக்கல பாஸ்டர், நான் கற்பனை பண்ணது எதுவுமே நடக்கல பாஸ்டர். எல்லாம் அப்படியே எதிரா வந்து நிக்குது. இப்படியே போனா நிப்பனா விழுவேனா, இப்படியே போய் என் பிள்ளை பிடிக்குமா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனால் நடத்துகிற தேவன், அவருடைய பிரசன்னம் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நிறைய பேரை அப்படியே தொட்டுட்டு இருக்கிறத நான் உணர்றேன். நிறைய பேரை கர்த்தர் ஃபெய்த்துக்குள்ள நடத்துறத பார்க்கிறேன். நிறைய பேருடைய முதுக தட்டி, நீ ஏன் கவலைப்படுற, உன் நினைவு தோற்று போகலாம், உன் தரிசனம் தோற்று போகலாம், உன் யோசனை தோற்று போகலாம், ஆனா ஏன் யோசனை எப்படி தோற்று போகும்? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் அல்லவா? ஒன்றுமில்லாமல் இருக்கிற இடத்துல சகலத்தையும் உருவாக்குற கர்த்தர் அல்லவா? எகிப்துல இடமே இல்லைன்னாலும் அந்த இடத்துல ஒரு போஸ்டிங்க கொடுத்து யோசேப்பை அதிகாரியாய் உயர்த்த முடியுமானால் உங்க பிள்ளைய, உங்க மகளை ஆண்டவரால முடியும். நம்புறவங்க முழு பலத்தோட கரங்களை தட்டி இயேசுவே சத்தமா சத்தமா, இப்போ 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 வனாந்தரத்திலே வழி, வனாந்தரத்திலே வழி, அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவனே, இப்போ இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல திக்கு தெரியாம இருக்கிற அந்த பிள்ளை, கண்ணு தெரியாம இருக்கிற அந்த பிள்ளை, எங்க போகணும்னு தெரியாம அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற அந்த பிள்ளை, இப்போ இப்போ அந்த தடைக்கற்களை எடுத்து விட்டு மடை திறந்து போகிற வெள்ளம் போல், பெருவெள்ளம் போல் Thank you Jesus. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அடைப்புகளை தாண்டி தடைகளை தாண்டி இப்போ ஒரு காட்டாற்று வெள்ளம் போல அடித்து இப்போ கொண்டு போகப்படட்டும். தரிசனம். ஓ, இளம் வயதிலே கொடுத்த தரிசனம், பிறக்கும் போது கொடுத்த தரிசனம் இப்போ தடுத்து நிறுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தினால தூசியை உதறி விட்டு எழுந்திரு. இப்போ எழுப்புங்கப்பா இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya 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 ஹalleluya. Thank you Jesus. ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியவே முடியும். அப்படியே லெகுவாகணும் அப்படின்னா என் கையை டைட்டா பிடிக்க கூடாது. லெகுவாகணும் அப்படின்னா என் பிளான்லயே போகணும்னு நினைக்க கூடாது. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து என் பிளானை சுத்தமா அப்படியே இன்டு பண்ணி கசக்கி அதை தூக்கி போட்டுட்டு நீ பிளாங்கா வா, நீ எதையும் யோசிக்காம வா, நீ எதையுமே கற்பனை பண்ணாம வா. எப்படி நடத்துவீங்க ஆண்டவரே? கேட்காத. எப்படி ஆண்டவர்? எதையுமே நீ கேட்காத, நீ வா, அவ்வளவுதான். நீ டிராவல் பண்ணு, அவ்வளவுதான். நான் உன்னை நடத்துவேன். கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் அப்படிதான் பார்க்கிறேன். முடங்கி கிடக்கிற நிறைய பேரை கர்த்தர் தட்டி எழுப்புகிறத நான் ஃபீல் பண்றேன். ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சு போய் கிடக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் மீண்டும் உயிர் கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா அதான் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல உன் சித்தம், உன் இஷ்டம், உன் விருப்பம், நீ பிராக்டிஸ் பண்ணது, நீ படிச்சது அதெல்லாம் நடக்காத பார்த்து நீ ஏன் மகனை சோர்ந்து போற, நீ ஏன் மகளை சோர்ந்து போய் படுத்து கிடக்குற. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்ல 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 இதெல்லாம் நடக்காதனால நீ எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறது தப்புப்பா, தப்புப்பா, தப்புப்பா. போத்திபாருடைய வீட்டில் போய் உட்கார்ந்தா கூட தரிசனத்தை மறந்துடாத. யோசேப்பினுடைய லிஸ்ட்ல போத்திபாருடைய வீடு இல்லை. ஆனா உன்னை டெஸ்ட் பண்றதுக்கு நான் வச்ச பெரிய உலைக்களமே அதுதான். நான் தான் அங்க கொண்டு போனேன்.
நான் தான் அங்கே கொண்டு போனேன். போத்திபாருடைய வீட்டுக்கு இன்னைக்கு நீ போகிறது உனக்கு ஏன்னே தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். சிறைச்சாலைக்கு போகிறது உனக்கு ஏன்னே தெரியாது, உன் பிளான்லேயே அது இல்லை, உன் திட்டத்திலே அது இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, உன்னை சிறைச்சாலையில வச்சு எல்லா பொறுப்பையும் உன் தலை மேலே கொடுத்து அங்கேயே உன்னை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்ப்பா. அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை உருவாக்கிட்டேன், அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நடத்திட்டேன், அங்கேயே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக நான் பக்குவிக்கப்படுத்திட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழிதான் மாறிச்சே தவிர தரிசனம் மாறல, வழிதான் மாறிச்சே தவிர அழைப்பு மாறல, வழிதான் மாறிச்சே தவிர லட்சியம் மாறல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த இடம் மாறல. நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென். இயேசுவே, இப்போ 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 நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளை. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சில காரியத்தை வேண்டான்னு சொல்லும்போது, விட்டுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னா மனசார அதை குறித்து எந்த டென்ஷனுமே ஆகக்கூடாது, அதை குறித்து கவலையே படக்கூடாது. அதை குறித்து கற்பனை வளர்த்துனா கூட நீங்கள் உடனே ரெடி ஆகணும் அடுத்த நிமிஷம். அதில் கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கும். எனக்கு தந்ததில் ஒரு நன்மை இருக்கும்னா எனக்கு தராததுலேயும் ஒரு நன்மை. இப்போ இங்கே நிறைய அம்மாங்க இருக்கிறீங்கல்ல, உங்கள் பிள்ளைக்கு சில நேரத்தில் சிக்கனை ஊட்டி ஊட்டி கொடுப்பீங்க. நீங்கள் கொடுக்குற சிக்கனில் நன்மை இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சில நேரத்தில் பிடுங்கிருங்க வாயிலிருந்து கூட, உள்ளே விட்டு வெளியேடு. எதுக்கு நீ இப்போ உனக்கு யார் சாப்பிட சொன்னா? ஆனால் நீங்கள் கொடுக்காததுக்கு ஒரு நன்மை இருக்கா? அவன் இப்போ பலவீனமாக இருக்கான், அவன் இப்போ சிக்கா இருக்கான், அவனுக்கு இப்போ வயிற்றால போகுது. இந்த நேரத்தில் இப்படி நான்வெஜ் கொடுத்தா என் பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் ஒத்துக்காமல் போகும்னு உள்ள கையை விட்டு பிள்ளையினுடைய வாயிலேருந்து வெளியே எடுக்கிறோம். பிள்ளை அடம் பிடிக்கும், கத்தும், என்னென்னமோ செஞ்சதுக்கு அப்புறம் கூட தரமாட்டேன். எதுக்காக அப்படின்னா உங்கள் நன்மைக்காக இல்லை, உங்கள் நன்மைக்காக இல்லை. கொடுக்கிறது எவ்வளோ நன்மையோ அதே போல கொடுக்காம இருக்கிறதும், கொடுக்கிறது எவ்வளவு நன்மையோ. கையை வைத்து நன்றி மட்டும் சொல்லு. எனக்கு கொடுக்காததுக்கு நன்றி, எனக்கு கொடுக்காததுக்கு நன்றி. எனக்கு தரலன்ற வருத்தத்தில் தான்ப்பா நான் வந்தேன். எத்தனையோ பேருக்கு கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் ஏன் மறைச்சிருக்கீங்க, எனக்கு மட்டும் ஏன் தரல? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்தை விட, உன்னுடைய பதவியை விட, உன்னுடைய பட்டத்தை விட நீதான்ப்பா எனக்கு முக்கியம், நீதான்ப்பா எனக்கு முக்கியம். ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை பார்த்தா அப்படிதான் சொல்றாரு, நான் கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் இருக்குப்பா, இருக்குப்பா, எனக்கு நீ முக்கியம். நீ மற்றவங்க 10 பேருக்கு முன்னாடி கை தட்டப்படுறத அது எனக்கு முக்கியம் இல்லை, அது யாரை கொண்டாகல நான் செஞ்சுட்டு போவேன். ஆனா நீ எனக்கு ரொம்ப முக்கியம், அதனாலதான் அதனாலதான் அதனாலதான். ஓ ஹல்லேலூயா. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரிய, சித்தம் என் மீது வச்சிட்டு வாழ தெரியலையே. பாவியின் மீது சித்தம் என் மீது வைத்திட்ட வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக வாசிக்கலாம், வேகமாக வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனம், 14வது வசனம், 20வது வசனம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை, பதிவிருக்கிறவர்கள் வீட்டிலே காத்திருக்கும் போது அவள் சிம்சோனே பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். அகைன் 12வது வசனத்தை வாசிக்கலாம்.
12வது வசனம். அப்பொழுது தெலீலா புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். இனி அடுத்த வசனம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணி அடித்து மாட்டி சிம்சோனே பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். இதோ பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். அகைன் நெக்ஸ்ட் வந்து 20வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இது உங்களுக்கு விரிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு டைமும் வந்து இந்த தெளிலால் வந்து சிம்சோன்கிட்ட கேட்குறாங்க, உன் மகாபலன் எதிலே உண்டா இருக்குது சொல்ல மாட்டியா? உடனே இவன் ஏதாவது ஒரு காரணம் சொல்றான். இவன் சொல்றது பொய் தான் சொல்றான். பொய் சொன்ன உடனே அதை உண்மைன்னு நம்பிட்டு உடனே புது கயிறு வாங்கி அதே மாதிரி கட்டி அந்த மாதிரி பண்ணும்போது, ஆனா ஒவ்வொரு டைமும் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஒரு வேர்டு, சிம்சோனே இதோ. அப்ப ஆல்ரெடி இவன்கிட்ட பேசுறது, இவனுடைய பலன் எதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறது எதுக்கு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இவனை என்ன பண்ணணும்? கட்டணும், இவனை சிறுமப்படுத்தணும், இவனை பிடிச்சி இவங்க கையில் கொடுக்கணுன்ற ஒரே நோக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போய் சொல்லிட்டான், 2வது டைம் போய் சொல்லியாச்சு, 3வது டைம் போய் சொல்லிட்டான். இப்போ இதுல என்னன்னா ஆண்டவர் வந்து சிம்சோனை தப்பு வைக்கிறதுக்கு, சிம்சோனை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் எடுக்கிற 2வது பெரிய முயற்சி என்ன அப்படின்னா, அவங்க யாரு அப்படின்னு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. இவன் சரியில்லை, இவனுடைய அணுகுமுறை சரியில்லை, இவனுடைய பார்வை சரியில்லை, இவன் உன்னை நடத்துறது சரியில்லை, இவனுக்கு டீச் பண்றது சரியில்லை. ஆனா ஒண்ணு, தன்னை குழியில தள்ள வைக்க பார்க்கிறா. இவளுடைய அணுகுமுறை சரியில்லைன்னா ஆண்டவர் அவ்வளவு தூரம் எச்சரிச்சோம் சிம்சோனுக்கு அந்த தெளிலால விட்டுட்டு வெளியே என்ன பண்ண முடியல அப்படின்னா வரல. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு டைம் ஒரு மனுஷனை குறித்து கற்றுக் கொடுத்தார்ல, சொல்லிட்டார்ல, இவன் இப்படிதான் சொல்லிட்டார்ல. ஆனா சிலர் பாருங்க, அடுத்த நிமிஷத்துல கொஞ்சம் இலக்கமா பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த நிமிஷம் கொஞ்சம் மாத்தின உடனே ஆமாங்க பழச எல்லாத்தையும் மறந்துடுறது. அது எல்லாத்தையும் அப்போ ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு விசை உங்களை ஏமாத்தின பர்சன், ஒரு விசை நோ அப்படின்னு சொல்ற அந்த நபர் திரும்ப எத்தனை விசை வேணும்னாலும் சொல்லுங்களேன். சில பிள்ளைகளை பார்க்கும்போது அவ்வளோ பாவமாக இருக்குது, சில வாலிப தம்பிகளை பார்க்கும்போது அவ்வளோ பாவமாக இருக்கு. ஏடா இன்னுமாடா புரியல, இன்னுமாடா புரியல, இன்னுமாடா புரியல, அவனை விழத்தல்றான்னு இன்னும் கத்தரி எவ்வளவு தூரம் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்குறாரு தெரியுமா, எவ்வளவு தூரம் பேசுறாரு தெரியுமா. இல்லை வேண்டாம், அவங்கள விட்டுட்டு விலகு விலகு, உன்னை வித்தியாசமா நடத்த பார்க்குற அந்த இடத்த விட்டு நீ அந்த இடத்துல அது வேண்டாம், நீ தயவு செய்து இருக்காதேன்னு கர்த்தர் அவ்வளவு காமிச்சு கொடுக்குறாரு, அவ்வளவு காமிச்சு கொடுக்குறாரு. ஆனா உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு சிலர் ஆண்டவர் உங்க கண்ணுக்கு முன்னாடி காமிச்சு கொடுக்குறாரு, உங்களுக்கு கர்த்தர் பேசுறாரு. அவங்க ஆண்டவருக்குள்ள கூட இருக்கலாம், உங்களை ரொம்ப நேசிக்கலாம், அவங்களால உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் கூட வரலாம். ஆனா நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்றணும்னு முயற்சி எடுக்கும்போது, ஒரு டைம் ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் நேசிக்கிறது தவறல்ல. ஆனால் இருதயத்தில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களால எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஆபத்து. என்னதான் இருந்தாலும் தாவீது யோவாபை தான் கூட வச்சிருந்தான். தாவீது பண்ற நிறைய யுத்தத்தை யோவாப் போய் பண்ணி ஜெய சம்பத்தை நட்டுட்டு வந்துட்டாரு. ஆனா பிள்ளை ராஜ்யபாரத்தில் வந்த உடனே யோவாப் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பி கேர்ஃபுல். யார்கிட்ட தெரியுமா? யோவாவிட்ட நீ கவனமாக தான் பார்க்கணும், கவனமாக தான் பார்க்கணும். யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் பேசினார்னா ஆண்டவர் உங்களை காப்பாற்றுறதுக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பாலை ஊற்றி வளர்த்தினாலும் பாம்பு கேட்கல, கேட்கல, சத்தமா சொல்லுங்க. பாலை ஊற்றி வளர்த்துறதுனால அது பூனை ஆயிடாது, பூனை ஆயிடாது. ஒரு டைம் தெரிஞ்சிச்சுல்ல, ஒரு டைம் தெரிஞ்சிச்சுல்ல, உங்க பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லுங்க. இல்லைன்னா இந்த சத்தத்தை பிள்ளைங்க கேட்குறாங்கன்னா கூட சொல்லுங்க.
ஒரு டைம் நிறைய சம்பவம் இருக்குது. ஒரு டைம் ஒரு பையன் சொல்றான்ல, ஏமாத்திட்டால, அவன் சொல்றது பொய். ஏய், நீ என்கிட்ட பொய்யா சொன்ன. இது ஆண்டவர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. அவன் உங்ககிட்ட மறைச்சிட்டான், அவன் உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டான். ஆனா அதே அவன் அடுத்த நிமிஷம் திருப்பி சொல்றான் பாருங்களேன், இல்ல விளையாட்டுக்கு தான் பொய் சொன்னேன். பொய் சொன்னான்னு தெரிஞ்சும் அடுத்த நிமிஷம் அவன் அப்படி சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போனா எந்த அளவுக்கு அந்த பிள்ளை, எந்த அளவுக்கு அந்த பையன் பேதையா இருக்கிறான் பாருங்களேன். இந்த ஞானத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் தான் தரணும்னா கர்த்தர் ஒருவரே. அப்படியே கை உயர்த்தி இந்த இரண்டாவது காரியத்துக்காக, நமக்காக மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்காக, கணவனாருக்காக, மனைவிக்காக ஒரு டைம் நீங்க காமிச்சு கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு டைம் நீங்க காமிச்சு கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு டைம் இது குழின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு டைம் இது ஆபத்துன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, அந்த இடத்துல மறுபடியும் என் பிள்ளை போகாதபடி, மறுபடியும் விழாதபடிக்கு இப்போ எங்க மேல இரக்கம் வச்சிருக்கிற ஆண்டவர் எங்களை காப்பாற்றணும்னு ஆண்டவரே முயற்சி எடுக்கிற ஆண்டவர். எப்படியாவது நீர் மீட்டெடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். ஆமென். அதே நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 20வது வசனத்தை. அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரை தெளிந்து விழித்து, அவன் நித்திரை தெளிந்து விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். அடுத்த வசனத்தை கூட, பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் இந்த சிம்சோனை காப்பாற்றுவதற்கு எடுக்கிற ஒரு பெரிய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா, நீ அந்த இடத்துல இருக்காத, நீ வெளியே வா, நீ வெளியே வந்துரு, நீ வெளியே போயிரு. பிரதர் சிஸ்டர், ஒன்று நீங்க நினைச்சுக்கங்க, சில தவறுகள்லேருந்து, சில மீறுதல்கள்லேருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்துல இருந்துட்டே தப்பு பண்ண மாட்டேன், நான் இதை வச்சுட்டே தப்பு பண்ண மாட்டேன், நான் இவங்கள்ட்ட பேசிட்டே தப்பு பண்ண மாட்டேன், இல்லவே இல்லை. அதான் ஒரு கடன் வாங்குற ஒரு மனுஷன் கூட கடன்ல இருந்து வெளியே வரணும்னா முதல்ல வாங்குறத நிறுத்தாம அந்த மனுஷன் கடல்ல இருந்து என்ன பண்ண முடியாதுன்னா, குழிக்குள்ள கடந்துட்டு திரும்ப குழியே வெட்டிட்டு இருந்தா எப்படி குழியிலிருந்து வெளியே வர முடியும்? வெளியே வர முடியாது. இது ஒரு பெரிய பாண்டேஜ். இது நம்மளை அப்படியே ஒட்டிக்க வைக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒண்ணு, நீங்க எப்பொழுதுமே கர்த்தரும் நீங்களும் மட்டும்தான். எல்லாரோடையும் பழகணும், எல்லாரோடையும் பேசணும், எல்லாரோடையும் இருக்கலாம். ஆனா யார்கிட்டையும் எப்படி இருக்க முடியாது அப்படின்னா, ரொம்ப டீப்பா இவங்க இல்லாம நான் இருக்க முடியாது, இவங்க இல்லாம வாழ முடியாது, அந்த அளவுக்கு யார்கிட்டையும் ஒட்டிக்கிறத ஆண்டவர் எப்பவும் என்ன பண்ணல அப்படின்னா, சுத்தமா சொல்லுங்க, விரும்பவே இல்லை. இவன் ரொம்ப இந்த லேடியோட பாண்டேஜ் ஆகி ஒட்டிக்க இவன் என்ன நினைச்சா அப்படின்னா, அவனுடைய இடத்துல இருக்கிற ரகசியங்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சாங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னைக்குனாலும் உங்களுக்கு ஆபத்தானவர்கள். வாலிப தங்கச்சிங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால நிறைய பிள்ளைங்க அங்கே வந்து படிக்கிறதுனால சொல்றேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பர்சன், நீ என்ன படிக்கிற, உங்க அம்மா என்ன பண்றாங்க, உங்க அப்பா என்ன பண்றாங்க, உங்கள்ட்ட என்ன நகை இருக்குது, உனக்கு என்ன வசதி இருக்குது, இல்லைன்னா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா நீ எப்படி இருப்ப, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா எப்படி இருப்ப, இந்த மாதிரி ரகசியங்களை தெரிஞ்சு கொள்றவங்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஜாக்கிரதை. நான் வந்து இன்னொருத்தருடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம்.
சத்தமா சொல்லுங்க. நமக்கு தேவை, நமக்கு என்ன, எதுக்கு அது அவங்க வாழ்க்கையினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? சர்ச்சில் இருக்கிற ஒருத்தவங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு வேற வேலை எதுவும் இல்லை, எனக்கு வேற ஊழியம் இல்லை, எனக்கு வேற படிப்பு இல்லை, எனக்கு வேற சாதிக்க வேண்டியது இல்லை. இன்னொருத்தருடைய லைஃப்பை நான் எதுக்கு பார்க்கணும்? எதுக்கு அவங்களுக்குள்ள போய் இன்டர்ஃபியர் ஆகணும்? வேணாம். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை இன்னொருத்தரை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை பட மாட்டாங்க. அவங்களுக்காக ஜாப் பண்ணலாம், பட் அவங்களுடைய டெப்த்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போறதும் இல்லை. அவங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒருத்தர் நம்முடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம். அவங்கள குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த லேடி தான் கூடயே என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே பாண்டேஜ் பண்ணிட்டாங்க, வெளியே போக முடியாது. ஆனால் நான் இன்றைக்கு ஜெபிக்கிறேன், இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் யாராவது ஒருத்தர், ஒருவேளை நீங்கள் எல்லாமே இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளோ உங்கள் ஃபேமிலியோ யாராவது ஒருத்தர் வெளியே வர முடியாத அளவுக்கு ஒட்டிக்கிட்டாங்க பாஸ்டர், அப்படியே பிரிக்க முடியல, யாரோ ஒருத்தர் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. எப்படி நான் நம்புறேன் அந்த கத்தர் உடைக்கிறார். ஆண்டவர் அவங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவாராக. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பிரிவினையை கத்தர் கட்டளை இடுவாராக. அந்த இடம் ஆபத்தானது அப்படின்றத கத்தர் அந்த பிள்ளைக்கு சொல்லுவாராக, அந்த மகளுக்கு சொல்லுவாராக. இப்போ தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு வல்லமை அந்த நபரை சந்திக்கட்டும், அந்த நபரை தொடட்டும். எந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்தாலும், எந்த இடத்துல சிக்கிட்டு இருந்தாலும் இப்போ ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகிமை அந்த பிள்ளைய, அந்த நபரை இப்பவே ஹalleluya. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருக்கின்றவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருக்கின்றவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. பாடுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர். கைகளம் மாலத்து. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோ. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஒரு விசை கூட. சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பது. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும். இல்லாதவைகளை இருக்கின்றவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருக்கின்றவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை,
உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நம்பர் 3, மூணாவதாக, எந்த யாரும் யாரிடத்துலையும் நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு பிரிச்சு. வேதம் சொல்லுது, இளையகுமாரன் அந்த குடிகளில் ஒருவனிடத்துல போய் என்ன பண்ணானாமா? சத்தமா சொல்லுங்களேன். நம்ம யாரிடத்துல ஜாயிண்ட் ஆகுறோமோ அவங்களுடைய கேரக்டர் நமக்கு நம்மள அறியாமலே வந்துடும். நம்மள அறியாமலே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். போய் சேர்ந்து நீங்க போய் சேர்றீங்க பாருங்களேன், கனெக்ட் ஆகுறீங்க பாருங்களேன், அந்த இடத்தை குறித்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது தவறான இடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்தை விட்டு, இப்போ நீ இன்டர்நெட் இருக்குது, ஃபோன் இருக்குது, சிலர் போய் சில வெப்சைட்டோட, சில வெப்சைட்டு சில நிறைய இருக்குது, அதோட போய் ஒட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுலேருந்து வெளியே வரவே முடியல. அது அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குது, அதை தூக்கி போடலை. நான் சொல்கிறேன், ஆண்டவர் வந்து உங்களை தப்பு வைக்கிறதுக்காக எடுக்கிற மிகப்பெரிய முயற்சி என்ன அப்படின்னா, நீ அங்கேருந்து என்ன பண்ணிடு, வெளியே. நீங்கள் வெளியே வராத பட்சத்தில் உங்கள் மேலே எவ்வளோ அபிஷேகம் மழை ஊற்றப்பட்டாலும் அது வெறும் கற்பாறையின் மேலே ஊற்றப்பட்டதாக தான் இருக்கும். அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் இந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணுறீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கப்பா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கப்பா. கண்ணீரோடு சொல்கிறேன்ப்பா. ஒரு பையன், இது நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ வந்து வீட்டில் போய் நீ சுடிதார் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, அகைன் நெக்ஸ்ட்டு நீ வந்து நைட்டி போட்டது மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. இப்படியே படிப்படியாக அந்த பிள்ளையை வழிநடத்தி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை கொண்டு போயிட்டான் அந்த பிள்ளைய. அவள் கையை காமிக்கிறா, கையை காமிச்சா ஒரு 10-15 இடத்துல கையை அறுத்து வச்சிருக்கிறா. ஏய் என்ன இது அப்படின்னு கேட்டா, சூசைட் பண்றதை தவிர வேற வழி எனக்கு தெரியல பாஸ்டர். அப்பா, அவ கோயம்புத்தூர்ல படிக்கிறா, அவங்க அப்பா இன்னொரு ஊர்ல ஒரு சர்ச்சில் எழுதுறவர், சர்ச்சில் மூப்பர். அப்படியே அழுகே வந்துருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா, இல்ல அவன் வந்து அந்த பிள்ளையினுடைய நகையை கிட்டத்தட்ட 20 பவுன் நகையை அந்த பையன் வாங்கி அடகு வச்சு, அதுவும் எவ்வளவு பெரிய கிளவர் பாருங்க, அவ பேர்லயே அடகு வச்சிருக்கான். அவ பேர்லயே அடகு வச்சு மொத்த பணத்தையும் எடுத்து ஏமாத்திட்டான். காரணம் என்ன தெரியுமா? ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த பிள்ளைக்கு இவன் அவ்வளவு பணத்தை செலவு பண்ண எடுத்தது கூட பெருசா தெரியல, தன்னை இப்படி நடத்தினது கூட பெருசா தெரியல. அவ என்ன உனக்கு வேணும் கேட்டா, எனக்கு அவன் இல்லாம இருக்க முடியல, இன்னுமா நீ வெளியே வராம இருக்கிற. அதான் வேத நீதிமொழிகள்ல ஒரு வசனம் சொல்லுது, பேதையான ஒரு வாலிபனை பார்த்தேன். என்ன வாலிபன்? பேதையான வாலிபன். எங்க போனான்? நம்ம அவள் பின்னே போனான். முடிவு சொல்லுது, அம்பு அவன் ஈரலை. யாரோ ஒருத்தருக்கான எச்சரிக்கிறார். பிரதர், கேர்ஃபுல் பிரதர், சிஸ்டர், யாருக்காக எனக்கு தெரியல, பட் நீ வெளியே வந்துருங்க, நீங்க வெளியே வந்துருங்க. அது நல்லவங்களோ கெட்டவங்களோ, அது ஊருக்கே நல்லவங்களா இருக்கலாம், பட் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அந்த இடம் வேண்டாம், வேண்டாம். இல்ல என் சூழ்நிலை அப்படி, எதையும் நீங்க சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் என்ன சூழ்நிலை சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. சில விஷயத்துல வந்து நீங்க யாரையுமே குற்றப்படுத்த முடியாது. பாஸ்டர், என் கணவனார் தான் பாஸ்டர் காரணம், என் மனைவி தான் பாஸ்டர் காரணம், எங்க அம்மா அப்பா தான் பாஸ்டர் காரணம். இன்னைக்கு நீங்க காரணம் சொல்லுவீங்க, இன்னைக்கு அவங்கள நீட்டி இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் சொல்லுவீங்க. ஆனா ஒரு நாள் நீங்க வந்து நிற்கும் போது நீங்க யாரையுமே காரணம் சொல்ல முடியாது பிரதர், யாரையுமே காரணம் சொல்ல முடியாது சிஸ்டர். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பாரு, அவங்க அப்படி இருந்தா நீ என்ன பண்ண? அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படியே இருந்தா நீ அப்படியே போயிருவியா? அப்படியே போயிட முடியுமா? யார் தான் காரணம்? சத்தமா, யார் தான் காரணம்? இன்னொருத்தரை நம்ம ரொம்ப நாள் விரல் நீட்ட முடியாது. இன்னொருத்தரை ரொம்ப நாள் வந்து நீங்க தான் நீங்க சொல்ல முடியாது. நான் என்ன அப்படியே எழுப்பி நிற்கலாம் இந்த 3 காரியத்தையும் சொல்லி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வேற எங்கிருந்தும் இல்லை, வேற எவரிடமும் இல்லை. ஆண்டவர் நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தையினால கர்த்தர் நிறைய பேசிட்டே இருந்தாரு. இல்ல இல்ல, இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருக்கிற, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அட்டெண்ட் பண்ற நீங்க ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல்.
ஆண்டவர் தனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தான் ஆண்டவர் அப்படி எதிர்பார்ப்பாரு. நான் நம்புறேன் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கிறதுனால தான் இவ்வளவு அழகான திருச்சபை தந்து, இவ்வளவு அழகான தேவ ஊழியர்களை தந்து நம்மோட ஆண்டவர் நிறைய பேசுறாருல. இந்த இடத்துல நம்ம கனெக்ட் ஆகி இருக்கிறதே ஆண்டவர் நம்ம மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறதுனால தான் நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல கனெக்டா இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. கரங்களை மேல உயர்த்து. இன்னைக்கு நிறைய வார்த்தை நீ எங்களோட பேசுனீங்க ஆண்டவரே. ஆனா எங்களை காப்பாத்துறதுக்கு, எங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, தெரியும் ஆண்டவரே. என் கையை தளர விடுறேன், நான் டைட்டா பிடிச்சிருக்கிறத அப்படியே விட்டுறேன், பரவாயில்ல, நீங்க என்ன எப்படி வேணாலும் என்ன நடத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா. வாலிப தம்பி சொல்லு, வாலிப தங்கச்சி சொல்லு, ஆண்டவரே நீங்க என்ன எப்படி நடத்தினாலும் பரவாயில்லப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, ஏன் திட்டம் இல்ல, ஏன் தரிசனம் இல்ல, ஏன் ஆசை இல்ல, முழுக்க முழுக்க உங்க விருப்பம், உங்க தரிசனம், நீங்க என் மேல வச்ச திட்டம், நீங்க என்ன எதற்காக வச்சிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுவதற்கு என்னை முழுவதுமாய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா. கைகளை வைத்து இயேசுவே இயேசுவே ஓ இயேசுவே தகப்பனே ஓ நன்றி ஆண்டவரே. அளவில்லா அன்பு ஆமென். என்ன நான் செலுத்திடுவேன், ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் ரட்சிப்பை. எல்லாரும் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இதயத்திலே வைத்து எங்களை காப்பாற்றுகிற தெய்வமே, எங்களை காப்பாற்றுகிற தெய்வமே உமக்கு நன்றி. எங்களை காப்பாற்றுகிற தெய்வமே உமக்கு நன்றி. எங்களை காப்பாற்றுகிற தெய்வமே இயேசுவே இயேசுவே ரில மாமா ஷேகரே மாமா தோனோரோ. நன்றி ராஜா நன்றி, அளவில்லாத ஸ்நேகமே நன்றி ராஜா, அளவில்லாத ஸ்நேகமே
நன்றி ராஜா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு கர்த்தர் நல்லவர். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து எங்களை காப்பாற்றுகிறவர் நீ. பக்கத்தில் 1000 வலது புறத்தில் 10,000 விழுந்தால் ஆண்டவரே நீங்க மட்டும் எங்களை காக்கலைன்னா, நீங்க மட்டும் எங்களை பாதுகாக்கலைன்னா, காப்பாற்ற வேண்டிய கிருபையை தருகிறீர், உணர்வை தருகிறீர், ஞானத்தை தருகிறீர். ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைக்கு உம்முடைய சத்தத்துக்கும் ஆண்டவரே நீர் தருகிற அந்த உணர்வுகளுக்கும் நாங்கள் எங்களை சாய்த்து காப்பாற்றப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் தலைமுறைகளை காப்பாற்றுகிற கிருபைகளுக்காய் நன்றி. பலவான் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, நீர் காப்பாற்றுகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அநேக உலக கட்டுகளில் இருந்து கர்த்தர் தலைமுறைகளை மீட்டு விட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லு. ஆமென். கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருப்பது. பாருங்க, அந்த வேலைக்குள்ள இருந்த யாரையுமே சாத்தானுக்கு தொட முடியல. எனவே அவன் அவர்கிட்ட போய் நிக்கிறான். நீங்க கொஞ்சம் அந்த வேலையை மாத்திட்டீங்கன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்னையும் என் குடும்பம் முழுவதையும் சபை முழுவதையும் உடைய கரங்களிலே தருகிறேன் சொல்ல. நீங்க தான் காப்பாற்றணும். பறந்து காக்கிற பட்சிகளை போல எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறவரே, நீர் பாதுகாப்பீராக, நீர் பராமரிப்பீராக, நீரே நடத்துவீராக. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். நீ நல்லவர். இந்த நாளை எங்களுக்கு கிருபையாய் ஆசீர்வதித்து தந்து இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முழுவதையும் பொறுப்படுத்தி நடத்தின அன்புக்காய் நன்றி. பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா. கேயாசியால அறிந்து கொள்ள முடியாதது எலிசாவால அறிந்து கொள்ள முடிந்தது போல உலகத்தால் எங்கள் காரியங்களை அறிந்து கொள்ள முடியாத பல காரியங்கள் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் ஆத்துமாவின் துக்கத்தை மாற்றுகிற நல்ல தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மேல் இருக்கிற தண்டனையின் மேகத்தை அகற்றி கிருபையின் மேகத்தை வரவழைக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எங்களை காப்பாற்றுகிறவர், நீர் எங்களை காப்பாற்றுகிறவர். இந்த ஜெபத்தின் ஆரம்பம் முதல் ஆண்டவரை நீர் தீர்க்க தரிசனமாக இடைப்பட்டு கொண்டு வந்த எல்லாமுடைய சத்தியங்களுக்காக, வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய தாசனையும் கிருபையாய் கொண்டு வந்து பயன்படுத்தின தயவுக்காய் நன்றி. உடைய மகனை இன்னும் பலப்படுத்துவீராக. நல்ல சுகம் பலன் கிருபைகளை கொடுத்து கண்மணி போல காப்பீராக. அவர்கள் குடும்பத்தை பாதுகாப்பீராக. அவர்கள் திருச்சபையை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா எதிரான ஆயுதங்கள் வாய்க்காமலே போவதாக. இன்னும் அந்த பட்டணத்திலே கர்த்தாவே நீர் இன்னும் அதிகமாக எழுந்து பிரகாசிக்க உடைய மகனுக்கு கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. குடும்பமாய் உம்மை சேவிக்கிறவர்களாய், குடும்பமாய் உம்முடைய நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாய், குடும்பமாய் எல்லா கண்கள் காண ஆண்டவரே. யோபு கஷ்டப்பட்டது 4 பேருக்கு தெரிந்தது ஆண்டவரே. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது அநேகருக்கு தெரிந்தது போல உடைய பிள்ளைங்க பட்ட உபத்திரவம் கஷ்டங்களை பார்த்த கண்கள் மாத்திரமல்ல, அநேகர் இவர்கள் மேல அந்த கிருபையின் மேகம் வந்து நிற்கிறதை காணும்படிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆன்லைன் மூலமாய் அநேகர் இந்த நாளில் இணைந்து கொண்டார்கள். அத்தனை பேரை ஆசீர்வதியும். தேவ சமாதானம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். செய்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.